அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் பழம் வந்து 1 கேஜி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அது வந்து பனம் வெல்லம் 2 கட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. இது ஒரு ப்ரெட்டுக்கு பன்னுக்கு சைடிஷ் அதாவது செய்ய போகிறோம். ஜாம் செய்ய போகிறோம். இதில் நாகப்பழத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இந்த பனை வெல்லத்துலேயும் பார்த்தா கருப்பு வெல்லத்தில் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா. இது வந்து 1 கேஜி பழம் எடுத்துருக்கோம். வெல்லம் வந்து ஒரு 2 சேர்ந்து ஒரு 1/2 கேஜி வருங்க. நீங்கள் ஸ்வீட் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து பழம் பார்த்திங்கன்னா இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. எல்லா டைமும் பழம் கிடைக்காது. கிடைக்கும்போது நம்ம என்ன வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டுக்கு இந்த ஜாமு பன்னுக்கு ஜாமு இதுமாதிரி செஞ்சு போட்டு கொடுத்திங்கன்னா அருமையாக சாப்பிடுவோம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். பாருங்கள் பழம் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ பழமாக இருக்குது. பழம்லாம் சூப்பராக அருமையாக இருக்குங்க. பழம் சூப்பராக இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இது வந்து சர்க்கரை வந்து போடக்கூடாது. ஓகேங்களா. இது வந்து நாட்டு சர்க்கரையோ அல்லது பனை வெல்லமோ கருப்பட்டியோ அப்படின்னா பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொட்டையை க்ளீனாக வந்து எடுத்துடலாம். கொட்டையை எடுத்துகிட்டு எப்படி சேர்த்து காமிக்கிறது பனை வெல்லம் நசுக்க வேண்டியது இருக்குது. அந்த பழத்தை வந்து க்ளீனாக கொட்டை எடுக்கலாம். நாவப்பழம் எடுத்துங்க. எடுத்து இந்த கத்தியில் க்ளீனாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதனால இந்த செதை பகுதி மட்டும் நம்ம க்ளீனாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கொட்டையை வந்து எடுத்துருங்க. இந்த கொட்டை வந்து நமக்கு அதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுங்க. எடுத்து போடுறதுங்க. இதே போல் நம்ம எல்லா பார்த்தியும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது வந்து செய்ய போகிறோம். கட் பண்ண க்ளீனாக வந்துடுது. நல்லா பீஸ் பீஸாக நல்லா சூப்பராக வந்துடுது. ஓகேங்களா. ஜாம்பு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இது வந்து ஜாம் செஞ்சிடலாம். அந்த கொட்டையை வந்து அப்படியே க்ளீனாக வந்து கழுவிட்டு காய வச்சுட்டு சுகருக்கு வந்து ஒரு பவுடர் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா க்ளீனாக காய வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சிட்டோம்னா டெய்லி ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் உள்ளவங்க இந்த கொட்டையை வந்து 1/2 ஸ்பூன் வந்து அரைச்சி வச்சிட்டோம்னா அப்படியே வந்து பாலில் போட்டோ இல்லை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஓகேங்களா. இதே போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. சூப்பர் ஜாம் செய்ய போகிறோம். சாப்பிடுவோம் பிடிச்சது. ஓகே. இதே போல் தோல் பூரா க்ளீனாக அது எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கொட்டையை கூட நம்ம கழுவிட்டு காய வச்சு க்ளீனாக ஒரு பவுடர் ஆக்கி வச்சிட்டா சுகர் உள்ளவங்களுக்கு 1/2 டீஸ்பூன் காலையில் பாலில் போட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லது. ஓகேங்களா. இப்போ ஜாம் செஞ்சிடலாம். இதை க்ளீனாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஜாம் இப்போது தண்ணியே ஊற்றாமல் மிக்ஸி போட்டு க்ளீனாக அரைச்சிடலாம். இப்போது கேஸ் பற்ற வச்சாச்சு. நாவல் பழம் அரைச்சி இதில் போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பனை வெல்லம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி க்ளீனாக வந்து பாகு எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஜாம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த கலரில் இருக்குது. சூப்பரான கலராக இருக்குது பாருங்கள். கலரு சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணிக்கலாம். சூப்பராக ஜாம் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா. இது பனை வெல்லம் நல்லா அந்த வெல்லம் கரையிட்டோம். கரைஞ்சி பாகு ரெடி ஆனோடனே நாகப்பழத்தில் போட்டுடலாம் வடிகட்டி. சர்க்கரை பாகு நல்லா ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை பாகுன்ற பனை வெல்லம் பாகு ரெடி பண்ணிட்டோம். இப்போ எடுத்து இந்த ஜாமில் ஊற்றிடலாம். நாகப்பழம் இது இந்த பழத்தை வந்து நீங்கள் அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் அரைக்காமல் கூட போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கூட வடிகட்டிக்கலாம். நான் வந்து அப்படியே க்ளீனாக அரைச்சிருக்கேன். ஓகே. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். இப்போது இந்த வெள்ளைப்பாகு வந்து இதில் ஊற்றிடலாம். ஓகேங்களா. இந்த வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது வடிகட்டிக்கலாம்.
வடிகட்டியாச்சு. வெள்ளை பாவில் பாருங்கள் திப்பிகள்லாம் இருக்குது. அதுக்கு தான் எல்லாம் கொதிக்க வச்சு பாவை எடுத்து வடிகட்டுறது அதுக்காக தான். இப்போ நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு எல்லாம் ட்ரை ஆகணுங்க. தண்ணி ஜாஸ்தி இருக்கப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்போ தான் நமக்கு இந்த ஜாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும். அப்புறம் இப்போ தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஜாமுடைய பக்குவம் கரெக்டாக வரும். அது எதுவுமே சேர்க்கணுங்க, பணம் வெல்லம் சேர்த்துருக்கேன், நாவல் பழம், இவ்வளோ தாங்க. 2 ஐட்டம் போதும், ஃபஸ்ட் கிளாஸாக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இந்த ப்ரெட்டுக்கு ஜாமுக்கெலாம் இந்த ப்ரெட்டுக்கு பன்னுக்கெலாம் போட்டு சாப்பிடும்போது அருமையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? வந்து நல்லா கொதிக்கிட்டோம். பிரியாணி விவரம் காட்டுறேங்க. ஜாம் ரெடி ஆகிட்டு வருது, சூப்பராக இருக்கா, அருமையாக. ஓகேங்களா? ஜாம் ஓரளவுக்கு நல்லா கட்டியாக வந்துடுச்சுங்க. இன்னொரு 5 நிமிஷம் தான் போதும், நல்லா இன்னும் சூப்பராக கட்டியாக வந்துடும். அந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெட்டு பன்னு வாங்கிட்டு அப்படியே போட்டு சும்மா தடவி சூப்பராக சாப்பிடலாம். டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் 2 நிமிஷம் போதுங்க, சூப்பராக கட்டி வந்து ஆறுனா இன்னும் கொஞ்சம் கட்டியாக வந்துடும். பாருங்கள், அருமையாக சூப்பராக நாவல் பழம் ஜாம் ரெடி. இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது வேறு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுல்ல, அதனால் இது போல் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. நாவல் பழம் கிடைக்கிற டைமில் நீங்கள் அதிகமாக கூட வாங்கி க்ளீனாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓகேங்களா? இதே போல் செய்யுங்க, அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக 2 நிமிஷத்தில் இறக்கலாம். இப்போ ஜாம் வந்து இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதுங்க. இன்னும் 6 இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரும். அதுக்கு மேலே கட்டிட்டால் நம்ம ப்ரெட்டு மேலே பன்னு மேலே தடவ முடியாது. ஓகேங்களா? பாருங்கள், இதே ரொம்ப கட்டியாகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆறின உடனே க்ளீனாக ப்ரெட்டு மேலே தடவிட்டு க்ளீனாக சூப்பராக சாப்பிட்டு பார்த்துலாம் எப்படி டேஸ்ட். ஓகேங்களா? பாருங்கள், இது எவ்வளோ கட்டியாக பாருங்கள். ஆறுனா இன்னும் கட்டியாக வந்துடும். ஓகே காசு, இதே போல் செஞ்சு பாருங்கள். ஓகே, ப்ரெட்டு மேலே தடவிடலாம். இருக்குது ஜாமுன் ஃப்ரூட் நாவல் பழம் ஜாம் ரெடி பண்ணிட்டோம், சூப்பராக இருக்குமே ரெடி பண்ணிட்டோம். அப்படியே பன்னு ப்ரெட்டு தடவி சூப்பராக சாப்பிட்லாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், திக்காக வந்திருக்கு. நமக்கு தேவையான அளவுக்கு இது இந்த அளவுக்கு வந்தால் நம்ம இது ப்ரெட் மேலே தடவி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அது மற்றபடி என்ன சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போனால் போக மாட்டாங்க, கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. இதுபோல் நீங்கள் இது விதமாக சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் 2 சேர்த்து சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த அளவுக்கு தான் போதுமானது. டிக்காக ஜாம் தான் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம பண்ணி எடுத்து வந்து தடவிடலாம். நாவல் பழம் ஜாம் சூப்பராக செய்துட்டோம். பன்னு வந்து மில்க் ப்ரெட்டு டீமேக்ஸ் பன் வாங்கிட்டு வந்துருக்கோம். இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு சூப்பராக இப்படி ஜாம் தடவி சும்மா சூப்பராக சாப்பிட்றோம். சூப்பர் டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டு. ஓகே, பன்னு எடுத்தாச்சு. ப்ரெட்டு அப்படியே எல்லா பக்கம் தடவிடுங்க. அவ்வளோதாங்க, ரைட்டு. அப்படியே இன்னொரு ப்ரெட்டு மேலே வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, சூப்பர் டேஸ்ட்டில் ப்ரெட்டு இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வச்சுங்க, அப்படியே தடவிடுங்க. இவ்வளோ தாங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் க்ளீனாக தடவிக்கலாம் அருமையான டேஸ்ட்டில். ஓகே,
டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. டேஸ்ட் வந்தோம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பன்னு வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கும் ஒரு வச்சுருங்க. வச்சுட்டு அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டில் அப்படியே சாப்பிட்லாம். இப்போ செம்ம டேஸ்ட் பண்ணுவாங்க, அருமையான டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? நாவல் பழத்துக்கும் அது இந்த பனவெல்லத்துக்கும் பொரிச்சு சாப்பிடும்போது நன்மைகள் அதிகமாக இருக்கும். பனவெல்லம் நாவல் இருந்ததுன்னா நீங்கள் இதுவே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி குழந்தைகள் கொடுங்க, கண்டினியூஸாக செய்ய சொல்லுவாங்க. நாகப்பழம் சீசனில் மட்டும் செய்யணும்னு நினைக்க வேணாம், எல்லா டைமும் செய்யலாம். வேறு பழத்தில் ட்ரையான ஃபுட்டில் செய்யலாம், இந்த பழம் செய்யலாம், கியூபிள் செய்யலாம், பழ வகைகளில் நிறைய பழங்கள் செய்யலாம். அப்பப்போ செஞ்சுங்க. இது வந்து ஒரு வாரத்துக்கு காலி ஆகிடும். நீங்கள் அதிகமாக இருந்தாலும் அதிகமாக செஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இதே போல் அப்பப்போ வேறு பழத்தில் செஞ்சு பசங்க கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப உழைப்பு சத்து அதிகமாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.